இந்த வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்லயே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்ன்னு சொல்லலாம். அந்த டெக்னிக் பத்தி தான் நான் பேச போறேன். இது வந்து 369 டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட நேம் ஜானு. நம்ம வீடியோ ஃபுல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் இத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ வீடியோக்கு புதுசு அப்படின்னா, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட பழைய வீடியோவும் போய் பாருங்க. ஸோ நான் என்ன பேசுறேன்றது இன்னுமே உங்களுக்கு தெளிவா புரியும். அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நீங்க நிறையாவே கத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ சொல்ல போற மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 369 அப்படின்னு சொல்லுவோம். இந்த 369 மெத்தட் என்ன அப்படின்னும்போது, இது வந்து ஒரு ரிப்பிட்டேஷன் ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு. ஒரு கார் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, இல்ல லேண்ட் வாங்குறதோ, அப்ராட் போறதோ, வாட்டெவர் ஒரு கோல் இருக்கு. அந்த கோலை கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணி அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம லைஃப்பில் எப்படி வர வைக்கிறது, நம்ம மைண்டுக்கு நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ரெப்பிட்டேஷன் ப்ராசஸாக ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த 369 ப்ராசஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த 369ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னும்போது, இது ஆக்சுவலாக ஒரு சிம்பிள் ப்ராசஸ். ரொம்ப உங்களுக்கு டைம் டியூரேஷனுமே எடுக்காது. ஆல்மோஸ்ட் ஒரு 21 டேஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல இம்பேக்ட் பார்க்கலாம். கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கும் அண்ட் உங்கள் கோலும் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அண்ட் இந்த 369ஓட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் இன்டென்ஷன் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். நம்ம லைஃபுக்கு என்ன வேணும் அப்படின்றத மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு கோல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நம்மளுடைய எனர்ஜியை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம ரெப்பிட்டேஷன் ப்ராசஸாக இது ஒரு 21 நாள் எழுத போகிறோம். ஸோ அதோட எனர்ஜி லெவல் இன்னுமே அதிகமாகும். அண்ட் அது போக ரொம்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சப்கான்ஷியஸ்க்கு இந்த ரீப்ரோக்ராமை அது சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த பர்சனுக்கு இந்த கோல் வேணும், ஸோ அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சப்கான்ஷியஸ்க்கு அந்த விஷயத்தை அது அதிகமாகவே கொண்டு வரும். 369 ப்ராக்டிஸ் எழுதுறதுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்பெசிஃபிக்காக எழுதுங்க. உங்களுக்கு ஒரு கோல் வேணும்னா அதை ஸ்பெசிஃபிக் பண்ணுங்க. அதை வந்து ஒரு பொத்தாம்பொதுவாக ஒரு காமன் டேர்மாக இல்லாமல், இப்போ எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா காரோட நேம், மாடல், கலர் இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுங்க. இது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் எழுதக்கூடாது, எனக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியும் எழுதக்கூடாது. ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். நீங்கள் எழுதும்போது ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க. ஏதோ கடமைக்கு எழுதுகிறோம் அப்படின்னு எழுதாமல், அதை எப்படி கிடைக்கும்போது எப்படி சந்தோஷமாக இருப்பீங்களோ அப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணி எழுதுங்க. அண்ட் இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது பி கன்சிஸ்டன்ட். இந்த கன்சிஸ்டன்சின்றது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 21 டேஸ் வந்து இந்த ப்ராக்டிஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஸோ ப்ராசஸை நம்பாமல் இது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்டிங்கில் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே கிடைக்காது. ஸோ ப்ராசஸை ரொம்ப பிளைண்டாக நம்பிட்டு எழுதுங்க. 369 எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு கிராட்டிடியூட் எழுதுறதுக்கு ஒரு நோட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நோட்டில் கூட எழுதலாம். இல்லை இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஜேர்னல் நீங்கள் யூஸ் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா கூட எழுதலாம். ஒன்றும் இல்லை, லைக் இப்போ உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது. ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆடி காரோ, பென்ஸோ, வாட்டெவர் அந்த கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னும் போது இதை எப்படி நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆடி கார் என்னோட ஃபேமிலியோட நான் வந்து இப்போ டெலிவரி வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ என்னோட ஆடி கார் என்னோட ஃபேமிலியோட நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதலாம். இல்லை ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும்போது, இந்த வீடு வந்து நான் என் ஃபேமிலியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை கிரகப்பிரவேசம் வந்து ஃபேமிலியோட நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதலாம். இதை எப்படி எழுதணும்னா, மார்னிங் ஒரு 3 டைம்ஸ் எழுதுங்க. இது எழுதும்போது நீங்கள் கிராட்டிடியூட் எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டெக்னிக் மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் கிராட்டிடியூட் எழுதலை அப்படின்னும்போது அந்தளவுக்கு அது பெருசாக இம்பேக்ட் இருக்காது. ஸோ கிராட்டிடியூட் நீங்கள் சைட் பை சைட் டெய்லி அது எழுதணும். இது கிராட்டிடியூட் எழுதிட்டு ஒரு 3 டைம்ஸ் மார்னிங் எழுதுங்க. மார்னிங் ஒரு 10 o'clock ஆர் 11 o'clock மேக்ஸிமம் எழுதி முடிச்சுருங்க. எழுதி முடிச்சுட்டு அடுத்து ஆஃப்டர்நூன் இதே சென்டென்ஸை 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். அண்ட் நைட்டு இதே சென்டென்ஸை 9 டைம் ரிப்பீட்ஸ் பண்ணுங்கள். நைட்டும் எழுதலாம் அல்லது ஈவினிங் அந்த மாதிரி டைமில். ஸோ ஒரு நாளைக்கு இந்த விஷயத்த 3 தடவை எழுத போகிறோம். மார்னிங் 3 டைம்ஸ், ஆஃப்டர்நூன் 6 டைம்ஸ் அண்ட் நைட்டு 9 டைம்ஸ். ஸோ டோட்டலாக நீங்கள் 18 டைம்ஸ் எழுதுவீங்க. ஒரே சென்டென்ஸை தான் ரிப்பீட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரிப்பீட்டேஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது அது என்ன பண்ணும், எந்த அளவுக்கு அதை நம்ம மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது என்ன பண்ணும்,
இதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை எல்லாத்தையுமே கொண்டு வரும். ஸோ நம்மளுடைய எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா, எப்பயும் இருக்கிறத விட அந்த வைப்ரேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு கார் வாங்குறதுக்கோ, இந்த வீடு வாங்குறதுக்கோ, அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துட்ருக்கும். இத ஒரு ஒன் டே நீங்க யோசிக்கிறீங்க. ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வாட் எவர் உங்க கோல் ஒண்ணு இருக்கு. அத 1 டே, 2 டேஸ் அத பத்தி யோசிக்கிறீங்க. அத பத்தி நீங்க Googleல சர்ச் பண்றீங்க, வெளிய விசாரிக்கிறீங்க அப்படின்னும்போது, இந்த 2 டேஸோ, 3 டேஸோ தான் அந்த எல்லாத்தையும் நம்ம அதிகமா யோசிப்போம். அத பத்தி நெக்ஸ்ட்டு யோசிக்காம அப்படியே விட்டுருவோம். ஸோ கன்சிஸ்டன்சியா இத ஒரு 21 டேஸ் பண்ணும்போது, நம்ம சப்கான்ஷியஸ்க்கு நம்மளுக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா ரீப்ரோகிராம் பண்ண முடியும். நீங்க வந்து இந்த 369 எழுதும்போது, அத இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா மாத்துறதுக்கு நீங்க என்ன மாரி விஷயங்கள்லாம் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்டின்னா, டிஃபரெண்ட் கலர் பென்ல எழுதுங்க. மார்னிங் ஒரு கலரோ, ஆஃப்டர்நூன் ஒரு கலர் அது மாரி டிஃபரெண்ட்டா பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ இன்னும் எழுதுறதுக்கு அது தூண்டும். அண்ட் அது போக வந்து பக்கத்திலேயே அந்த இது எழுதும்போது 369 எழுதும்போது, இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அந்த வீடோட இமேஜ் வந்து நீங்க ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். வைக்கும்போது உங்களுடைய கன்சிஸ்டன்சி லெவல் இன்னுமே அதிகமாகும். அண்ட் இத எழுதும்போது நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்ளோ ஹேப்பியா இருப்பீங்க. அந்த விஷயங்கள், அந்த கோல் உங்க லைஃப்ல நடக்கும்போது எவ்ளோ ஹேப்பியா, சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத நெனச்சு பார்த்துட்டே எழுதுங்க. கடமைக்கு எழுதாதீங்க. அண்ட் இந்த 369 பண்ணும்போது சம் சேலஞ்சஸ் நடக்கும். அந்த சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது உண்மையா? இது நடக்குமா? இல்ல நம்ம ஏதோ ஒரு இதுல எழுதுறோமா? அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் செல்ஃப் டாக் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அத எப்பயுமே வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும். ஸோ ஓவர் கம் பண்றது தான் வந்து அஃபர்மேஷன்ஸ் எழுத சொல்றேன். நீங்க அஃபர்மேஷன்ஸ் எழுதிட்டு இந்த மாரி டெக்னிக்ஸ் எழுதும்போது, உங்களுக்கு இந்த ஒரு நெகட்டிவான செல்ஃப் டாக் வந்து வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னையிலேருந்து 369 மெத்தட் எழுத ஆரம்பிங்க. இன்னைக்கு எழுத ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, கமெண்ட்ல வந்து 369 மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கோல மென்ஷன் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அனுப்பும்போது உங்களுக்கு இன்னுமே பாசிட்டிவா இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு இத எழுத ஆரம்பிப்போம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங்குமே நிறைய குடுத்துட்ருக்கேன். கோச்சிங்ல ஜாயின் பண்ணி ஒரு லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஒரு 6 மந்த்ஸ் கன்டினியூஸா நீங்க யூனிவர்ஸோட ட்ராவல் பண்ணி உங்க லைஃப்ப மாத்தணும்னு நெனைக்கிறீங்கன்னா கூட கோச்சிங்ல ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் ஆட் பண்றேன். அதுல கூட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி.